ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகபீஜங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமந்துமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். வேதோ நித்யமதீயதாம் ததுசிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அவசிதி காம்யே மதித்யஜதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மைச்ச விவசீயதாம் நிஜகிருகாத் दोनं विनिर्गम्यतां संगत्सत्सु विधीयतां भगवतो भक्तिर्दृढाति यतां साञ्जातिपरिचीयतां दृढतरं कर्मासु सन्त्यज्यतां सद्विद्वान् उपसर्प्यतां प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यतां वाक्यार्थस्सु विचार्यतां श्रुतिशिर पक्षसमाश्रीयतां दुस्तर्कात्सु विरम्यतां श्रुतिमद तर्कोऽनुसन्धीयतां ब्रह्मास्मीति विभाव्यताम् अगरग गर्वपरित्यज्यतां देहेगम् इति मतिरुज्यतां बुधजनै वादपरित्यज्यतां क्षुद्व्यादित्य सहिष्यतां प्रतिदिनं भिक्षौषधं पूज्यतां स्वात्मन्नं नदियाज्यतां विधिवतात् प्राप्तेन सन्तुष्यतां शीतोष्णादिविसहिष्यतां नदुवृता वाक्यं समुच्चार्यताम् औदासीनमभ्यास्यतां जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुगमास्यतां परतरे खेदः समाधीयतां पूर्णात्मासु समीक्ष्यतां जगदिदं तद्बाधितं दृश्यतां प्राक्कर्म प्रबलाभ्यतां चितिबल नाप्युक्तरिसृज्यताम् प्रारब्धम् इक बुध्यताम् अगबर ब्रह्मात्मना स्थीयताम्. வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதில் சொல்ல இருக்கக்கூடிய கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். தேனே சஸ்ய விதீயதாம் அவசித்தி. அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வைதீக கர்மங்களை செய்ய வேண்டும். பூஜா முறைகளை செய்ய வேண்டும். காமியே மதித்தெச்சதாம். பேராசையை மனதிலிருந்து விட்டுவிட வேண்டும். பாபோக பரிதூயதாம். பாவங்களை நித்திய நைமித்திக கர்மங்கள் வாயிலாக போக்கிக்கொள்ள தளர்த்தி கொள்ள வேண்டும். பவசுகே தோஷோனு சந்தீயதாம். விவேகத்தோடு பவம் என்கின்ற இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் அத்தனையும் தோஷத்தோடு கூடியது என்கின்ற தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம இச்சா விவசீயதாம். ஆத்மாவை அறிய வேண்டும் என்கின்ற ஆவலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நிஜகிருகா தூர்ணம் வினிர்கம்பியதாம். உண்மையான வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறி என்ன பண்ணுறது? சங்கத் சத்சு விதீயதாம். சத்சங்கத்திலே நம்மை ஆட்கொள்ளப்பட வேண்டும். நம்மை ஈடுபாடு செய்து கொள்ள வேண்டும். பகவதோ பக்திர்திடாதீயதாம். பகவான் மேலே அதீதமான பக்தி, திடமான பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். சாந்தியாதி பரிஜீயதாம். சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் என்கின்ற 6 வகை குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சத்வித்வான் உபசர்ப்பியதாம். நன்கு கற்றறிந்த பாரம்பரியமான சம்பிரதாய முறைப்படி கற்ற ஒரு ஞானியை அல்லது
சம்பிரதாயத்தை அறிந்த பிரக்கிரியாக்களை அறிந்த ஒரு ஆச்சாரியாரை முறைப்படி சென்று அறைய வேண்டும். பிரதிதினம் தற்பாதுகா செய்யலாம். அவருடைய பாதங்களுக்கு தினமும் பூஜை செய்ய வேண்டும். பிரம்மைகாட்சர மத்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகஞ்சதாம். பிரம்ம ஏக அச்சரம் ஆகிய ஓங்கார பரம்பொருளினுடைய விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகஞ்சதாம். ஸ்ருதியினுடைய தலையாய வாக்கியங்களாகிய மகா வாக்கியங்களை நன்றாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். சிரவண முறைப்படி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். வாக்கியார்த்த சுவிச்சாரியதாம் சுதிசிர பட்ச சமாசிரியதாம். வாக்கியார்த்தத்தை நன்றாக விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். நேற்றுக்கு ரொம்ப எலாபரேட்லி இதை பார்த்தோம். அடுத்தது ஸ்ருதிசிர பட்ச சமாசிரியதாம். அப்படி வாக்கியார்த்தத்தை விசாரிக்கிற போது, படிக்கிற போது அல்லது ஆராய்கிற போது ஸ்ருதியினுடைய மதம், ஸ்ருதி எதை சொல்ல விளைகிறது என்கின்ற அந்த தாற்பயத்தை நிர்ணயம் செய்து கொண்டு படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் அல்லது ஆராய்ச்சி செய்ய வேண்டும். துஸ்தர்க்கா சுபிரம்யதாம். தேவையில்லாத தர்க்கங்களிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். கொம்புளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே என்று சொல்வது போல வம்பு பேசுகிறவங்கிட்டிருந்து நாம் விலகி விட வேண்டும். நீ சொல்கிறது தான் கரெக்டுப்பா அப்படின்ட்டு அதோடு அவர் போயிடுவார். அடுத்தது ஸ்ருதிமத தற்கோணு சந்தீயதாம். அதே சமயத்தில் ஸ்ருதியினுடைய தாற்பயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றவர்கள், நம்முடைய மனதொத்தவர்கள், அது இதை அவர்களோடு விசாரணை செய்ய வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும். எதுக்கு? புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. அதான் அடிக்கடி நான் சொல்வது, இன்டலெக்சுவல் ஹானஸ்டியோடு விவாதம் செய்தால் நன்றாக சட்டஸ் என்று சொல்வார்கள். அடுத்தது அதன் மூலமாக தெரிந்த அறிவு. பிரம்மாஸ்மி இது விபாவியதாம். நான் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்று விசாரத்தில் எழுந்த பாவனையை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற போது நமக்கே உண்டான, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வாசனைகளும் அஞ்ஞானமும் சேர்ந்து நமக்கு அப்பப்போ கர்ப்பத்தை தலை தூக்கும். அதனால் அவர் சொல்கிறார், அகரக கர்ப்ப பரித்தெல்லாம். அப்பப்போ அந்த கர்ப்பத்தை தட்டி அதை சரி பார்த்து கொள்ள வேண்டும். தேகே அகமிதி மதிருஜதாம். இந்த தேகத்தை நான் எண்ணுகின்ற எண்ணத்தை மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். அது ஓரியன்டேஷன். இன்னைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல. இந்த சரீரத்தை நான் என்கின்ற எண்ணம் நமக்கு ஓரியன்டேஷனாக வழிவழியாக நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானம். தஸ்மின் அதத் புத்தி அதஸ்மின் தத் புத்தி. அது அல்லாதவற்றை அது என்றும் அதை அது அல்ல என்றும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கான்செப்டை முதல்ல மனதிலிருந்து எடுத்து விட வேண்டும். ஏனென்றால் மிக மிக கடினமானது. தேகத்தை நான் என்கின்ற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய சாதனை வேண்டும். நிறைய படித்து தெளிந்து அறிந்து கொண்டால்தான் இதிலிருந்து வெளிவர முடியும். அப்படி இந்த தேகத்திலே நான் தான் இந்த தேகம் என்கின்ற எண்ணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்போ தேகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய சாதுக்கள் இந்த தேகத்தை நான் என்கின்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் அப்படிங்கிறதுக்கு இது போகிறது அப்படிம்பார். அதை 3வது வஸ்து போல தன்னுடைய தேகத்தை இது போகிறது, இது வருகிறது, இது சாப்பிடுகிறது, இதற்கு பசிக்கிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது வார்த்தையினால் சொல்லக்கூடியதல்ல. தேகே அகமிதி மதிருச்சதான். மதியிலிருந்து, உன்னுடைய பாவனையிலிருந்து, உன்னுடைய புத்தியிலிருந்து தேகாத்ம புத்தியை எடுத்து விட வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். தேகே அகம் இதி மதிருச்சதாம்.
தேக அபிமானத்தை விட்டு விடுவது தான் இங்கே மிக மிக வலியுறுத்தி சொல்கிறார்கள். காரணம், இது நிறைய தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிறையாக இருக்குது. என்னன்னா, எனக்கு தேகாத்ம புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்தால் மருந்து சாப்பிட மாட்டார், பசிச்சா சாப்பிட மாட்டார், அப்புறம் எதோ பண்ணுவார். தேகத்தின் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் அதை அப்படியே விட்டு விடுவார். அப்படி அல்ல. தேகே தேவாலயக, தேகோ தேவாலயக. இந்த தேகம் என்பது தேவன் வசிக்கக்கூடிய ஆலயம். அதனால்தான் முதல்ல நம்முடைய சுதர்மத்தில் முதல்ல ஆத்மா நம்மை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சுதர்மத்திலேயே சொல்லியிருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அது ஆத்மஹானி என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களில். தற்கொலை செய்து கொண்டதற்கு அர்த்தமாக ஆகிவிடும். அதனால் பசிக்கிற போது சாப்பிடணும், உடல் உபாதைகள் வரும்போது அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இது நான் என்கின்ற எண்ணத்தை தான் எடுத்து விட சொல்லியிருக்கிறதே தவிர இந்த தேகத்தை பராமரிக்க கூடாது என்று எந்த சாஸ்திரமும் சொல்ல. சோப்பே போட மாட்டார், சும்மாவே குளிச்சுட்டு இருப்பார், தலைவாரிக்க மாட்டார். எல்லாம் அதெல்லாம் பைத்தியங்கள் போல தவறாக புரிந்து கொள்வது. ஏன்னா எனக்கு தேகாபிமானம் கிடையாது, எல்லாம் நீட்டாக இருக்கணும், பக்கத்தில் வர வேண்டாமா 4 பேர். அதனால் எல்லாம் சரியாக செய்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த தேகத்தில் நான் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால்தான் அகங்காரம் மமகாரம் என்கின்றது வளர்வதற்கு இது மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே இந்த தேகத்திலே நான் என்கின்ற எண்ணத்தை முழுமையாக எடுத்து விட வேண்டும். புதஜனை வாத பரித்தெற்றதாம். கற்றறிந்த பெரியோர்களிடம் தேவையில்லாத விவகாரம் செய்யக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அவர்களது நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு அது எட்டவில்லை என்று அவர்களோடு வேண்டாத வாதம் செய்யாமல், அவர்கள் சொல்வது புரியாவிட்டாலும் அவர் மேல் இருக்கக்கூடிய சிரத்தையினாலே பௌடப்புண்ணியன சிரவணம் குறியார், மறுபடியும் பின்னாலே கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று வாதத்தை விட்டுவிட வேண்டுமே தவிர அவர் சொல்வதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லது. அப்படி சொல்கிற சாஸ்திரம் அப்படி சொல்வதாக இருந்தால் பௌனப்புண்ணியன சிரவணம் குறியாத் என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். மறுபடியும் கேட்டு அறிந்து கொள் என்று சாஸ்திரம் ஒரு விதி சொல்லி இருக்கிறது. உனக்கு உன்னுடைய புத்தியிலே புரிகிற வரை நீ அதை கேட்டு அறிந்து கொள், விசாரித்து அறிந்து கொள் என்று தான் சொல்லியிருக்கிறது. அதனால் உடனே அப்படித்தான சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது என்று ஆச்சாரியார் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவரிடம் ஆர்கியூ பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் ஆர்கியூ செய்கிற போது உன்னுடைய அகங்காரம் தலை தூக்கி இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ அகங்காரத்தை விடுத்து ஆச்சாரியார் சொல்வதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு ஐடியாலஜியை மாற்றி சொல்லலாம், இன்னொரு கோணத்தில் சொல்லலாம், வேறொரு நிலைப்பாட்டில் சொல்லலாம். அதை இல்லை நான் இதில் இப்படி படித்தேன் இப்படித்தான் இருக்கிறது என்று அவரிடம் ஆர்கியூ பண்ணுவது உன்னுடைய அகங்காரத்துக்கு தீனி போடுவது போல் ஆகும். அப்போ என்ன ஆர்கியூ பண்ண நான் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, நான் சொல்வது தான் சரி என்கின்ற எண்ணம் உன்னை அறியாமல் உனக்குள்ளே வளர்ந்துவிடும். அப்படி வளர்கிற போது ஆச்சாரியார் சொல்ல விளைவதை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே புதஜனை வாத பரித்தெற்றதாம். அந்த புதஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவார்த்த மக்களிடம் ஆர்கியூ செய்யக்கூடாது என்று சொல்றார். சிவ்யாதிச்ச சகிஷ்யதாம் பிரதிதினம் விக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்பன்னம் நது யாஜ்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் சீதோஷ்ணாதி விசகிஷ்யதாம் நதுவிருதா வாக்கியம் சமுச்சாரியதாம் ஔதாசீனம் அபியாசியதாம் ஜனகிருபா நைற்றுஜ்யம் உத்ஸுஜ்யதாம் சிவ்யாதிச்ச சிகிச்சதாம்.
ரொம்ப அற்புதமான வார்த்தை. பசி என்கின்ற வியாதிக்கு சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். பசி என்பது என்ன சொல்றார்? வியாதியப்பா. பசி என்பது ஒரு வியாதி போல, அந்த வியாதி சரியாவதற்காகத்தான் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்றார். பசியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லல. பசி என்கின்ற வியாதியை போக்கிக் கொள்வதற்கு சாப்பிட வேண்டும். நம்முடைய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அனைத்தையும் துறந்து விட்டு எல்லாத்தையும் விட்டு விடுவார்கள். ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் பூரா எங்கே இருக்கும்? பிக்ஷால் இருக்கும். சாப்பிடணும் சாப்பிடணும் என்கின்ற சாப்பாட்டிலேயே தன்னுடைய கருத்துக்கள் முழுவதும் வேறங்கி சிதைந்து போகாமல் சிங்கிள் பாயிண்டட்னஸாக இருக்கக்கூடிய அவரது எண்ணம் எப்போ எது கிடைக்கும் சாப்பிடலாம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அதான் சாமிஜி சொல்லுவாங்க, 2 விதமான நிலைப்பாடுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் சாதுக்கள். ஒன்று அஜபட்சிதம், இன்னொன்று சர்ப்பபட்சிதம். இந்த ஆடு எப்படி பல இடங்களிலே போய் பார்த்தவற்றையெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்கிறதோ அதுபோல அலைந்து பல இடங்களிலே பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள். இன்னும் சிலர் தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு எது வருகிறதோ அதை சாப்பிடுவார்கள். தனக்கு கிடைத்தது. இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம், நம்ம தபோவன் மகாராஜ் எல்லாம் உத்தரகாசியில் ஒரு குடிசையில் இருந்தார். அவர் எதையும் தேடி செல்வதில்லை, தானாக வருவதை மட்டும் எடுத்துக்கொண்டு விடுவார். அந்த காலத்தில் இன்றைக்கு போல உத்தரகாசிக்கெல்லாம் அடிக்கடி போக முடியாது, காரணம் வாகன வசதி கிடையாது. அப்போது அந்த 3 மாதங்கள் ஜூனிலிருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த சீசன் இருக்கும். அந்த சீசனில் மேலே போகிறவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி தேக்கி வைத்து கொண்டு அந்த வருடம் முழுவதும் அவர்கள் சாப்பிடுவார்கள். இதுக்கு பேர் சர்ப்பபட்சிதம். எப்படி பாம்பானது மலைப்பாம்பானது எப்படி தொங்கிட்டே இருக்கும், அங்கே பக்கத்தில் வர்றதை டபக்குன்னு போட்டு சுற்றி சாப்பிட்டுக்கும், மறுபடியும் அங்கே தொங்கிட்டே இருக்கும். அதுபோல் தேடி செல்வதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அப்படி இந்த பிட்சை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இந்த சன்னியாசிகளுக்கு சாப்பாடு என்பது மிக மிக ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவார். அப்புறம் அக்னிகாரியம் வேறு அவர் செய்யக்கூடாது, அவராக சமைத்து சாப்பிடக்கூடாது, பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். பசி என்கிறது ஒரு வியாதியாக மட்டும்தான். உணவு சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுவது என்பதை விட்டுவிட்டு சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்பவர்கள் என்கின்ற தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் வாழ்வாதாரத்திற்காக ஏதோ சாப்பிட வேண்டும். பிரதிதினம் பிட்சௌஷதம் புஜ்யதாம், தினமும் பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். காரணம், இவருக்கு 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அக்னிகாரியம் இவர் செய்யக்கூடாது, எந்த அக்னியையும் இவர் வளர்த்தக்கூடாது. எனவே இவர் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வெளியில் போய் சாப்பிட வேண்டும், பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். அதில் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. நிறைய பேர் 3 வீட்டுக்கு மேலே ஜயான் கூப்பிட்டு ஆமாம், சரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். பல நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒருத்தர் பரிவராஜக சந்நியாசம் என்று சொல்பவர்கள் அப்படியே ஊரில் சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு ஊரில் 3 நாட்களுக்கு மேலே இருக்க மாட்டார்கள். அந்த 3 நாட்களில் 3 வீடுகளில் மட்டும் போய் பவதி விஷாந்தேகி என்று கேட்பார்கள். அந்த 3 தடவை கேட்டும் கொடுக்காவிட்டால் அவர்கள் அன்றைக்கு பட்னி அப்படியே எழுந்துருவார். அந்த நேரத்தில் பட்னி. இப்படி பல நிலைப்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் பல வீடுகளிலே போய் பிச்சை எடுத்து கொண்டு தன்னுடைய குருவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுவார்கள். அப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய, தான் சமைக்காமல்
வெளியிலே இருந்து வரக்கூடிய உணவுகளை உண்டுதான் பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இதற்கு காரணம் என்ன என்றால், அவர் அக்னிகாரியத்தை விட்டவர். அக்னிகாரியத்தை விட்டதுனால அவர் சமைக்க முடியாது, அவருக்கு குடும்பம் கிடையாது, அவருக்காக மற்றவர்கள் சமைப்பது என்பது கிடையாது. அதில் குடீச்சரன் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் விட்டு தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நோ ப்ராப்ளம். அவர்கள் யாரோ சமைக்கிறாங்க, இவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் பிச்சை எடுத்து சாப்பிடுவது என்பது ஒரு விதிமுறை. ஈவன் அது கூட பிச்சையாகத்தான் அவர்கள் எண்ணி எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தது சுவாத்வன்னம் நதி ஆஜ்யதாம். இது இந்த காலத்தில் மிக 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 முக்கியமானது. ஒவ்வொரு சன்னியாசியும் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது பிஸா ஆர்டர் பண்ணுங்க, அப்புறம் என்ன பட்டர் பண்ணுங்க, பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுங்க, நான் ஆர்டர் பண்ணுங்க என்றெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருவார். பிட்சைக்கு இது பேர் பிட்சைன்னு. வார்த்தையில் தான் பிட்சையே தவிர அது பிட்சை ஆகாது. அப்படி சாத்வன்னம், இது வேண்டும் இது வேண்டாம் என்று எண்ணக்கூடிய பகுத்து இதைத்தான் சாப்பிடுவேன் என்று பிச்சை எடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட உணவை சொல்லி நல்ல உணவாக சாப்பிடுவது என்பது இருக்கக்கூடாது. எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த காலத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த பிச்சை எடுக்கிற அவர்கள் வருவதை பார்த்தாலே தெய்வீகமாக இருக்கும். அவர் பட்டைக்கிட்டையெல்லாம் போட்டு எல்லாம் ஜம்முன்னு இருப்பார். அந்த அன்னக்காவடி என்கின்ற ஒன்று இருக்கும். அந்த அன்னக்காவடியில் 2 பாத்திரங்கள் முன்னாலே பின்னாலே காவடியை அன்னத்துக்காக வச்சுருப்பாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்தாலே அப்படி பல தெய்வீகமாக இருக்கும். அதுக்கு விபூதி வச்சு பொட்டு வச்சு எல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி அந்த அன்னக்காவடியை எடுத்து கொண்டுட்டு வந்து அன்னத்தை வாங்கி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சீடர்களுக்கும் தானும் உண்டு கொள்வார்கள். நம்முடைய சாமிஜியெல்லாம் அந்த காலத்தில் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. சாமிஜி மாற்றி பண்ணியிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு ஆசிரமமாக சென்று இதில் ரிஷிகேஷில் ரொட்டியும் டாலும் அதுதான் பிச்சை. அது ஒரு நேரம் மட்டும்தான் கிடைக்கும். அதை வாங்கி கொண்டுட்டு வந்து ஒரு 4 ஆசிரமத்தில் போய் ஒரு 4 சப்பாத்தி அப்படி வாங்கிட்டு வந்து அதை வைத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் அப்போ இருந்தாங்க சாமிஜி கூட, அவர்களுக்கும் கொடுத்து தானும் அதை சாப்பிட்டு கொண்டு இருப்பார். அப்படி சாமிஜி போன்றவர்களெல்லாம் உல்டாவாக முதல்ல சிலர் இருப்பாங்க. அவங்க வந்து சிஷ்யர்கள் போய் பிச்சை எடுத்து கொடுத்து வந்து இப்போ கோவிலூர் மடத்திலெல்லாம் என்ன மரபு என்றால் அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் வித்தியார்த்திகள் சென்று பிச்சை எடுத்து கொண்டுட்டு வந்து ஆச்சாரியாருக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுவார்கள். ஆனால் அங்கே சாமிஜியை போன்றவர்கள் எல்லாம் கருணை கடல், அவர் போய் பிச்சை எடுத்துட்டேன்னா அங்கே இங்கே வேற அங்கே வேற. அங்கே சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் மடங்களிலே பிச்சை கிடைக்கும். பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதனால சாமிஜி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தானும் சாப்பிடுவார். அது என்னன்னா குறிப்பிட்ட வகை என்று எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. முதல்லையே லிஸ்ட்டு போடக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வருவார். வந்தார்னா அவருக்கு பாதை பூஜை பண்ணால் தான் அவர் வீட்டுக்கு வருவார். பாத பூஜை பண்ணணும்னா அவருக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். இந்த 10,000 ரூபா கொடுக்க வேண்டியது மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரத கஜ குதிரை பதாதிகள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கும் இத்தனை கோழி வேண்டும், இத்தனை முட்டை வேண்டும், இத்தனை மாமிசம் வேண்டும் அப்படின்னெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அதுக்கு ஓகேன்னா தான் பிக்ஷைக்கே வருவார். அப்படிப்பட்ட சாதுக்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வேறு நிலைப்பாடு கொண்டவர்கள். அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர்களெல்லாம் குறி சொல்பவர்களாகத்தான் இருக்க முடியும், இருந்தார்கள். அதனால் சுவாத்வன்னம் நதி ஆஜ்யதாம். இந்த சாப்பாடு வேண்டும் அந்த சாப்பாடு வேண்டும் என்று சூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. விதிவசாத் பிராப்தேன சந்தித்ததாம். என்னுடைய விதிப்படி என்னுடைய பிராரப்தத்தின்படி இன்றைக்கு இந்த வேளையில் எது கிடைக்கிறதோ அதை சந்தோஷமாக சாப்பிட்டான மாத்திரேன சதுஷ்டி வந்தக கௌபீன வந்த கழு பாக்கிய வந்தக என்று சொல்வது போல சாப்பிடுகிற போது எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு ஆனந்தமாக சாப்பிட்டு முகத்தை சுளிக்காம சாப்பிட்டு வருவாங்க. எப்படி
ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு சன்னியாசி வந்து எப்பவும் ஒரு வீட்டில் போய் கேட்பாராம். அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து எப்பவும் இல்லை இல்லைன்னுமா. ஒரு நாள் இன்னொரு பக்கத்து வீட்டில் அந்த அம்மா கரெக்டாக போட்டுகிட்டே இருப்போம். கரெக்டாக வரும்போது வரும்போது போட்டுருவாங்களாம். ஒரு நாள் வந்து அந்த அம்மாவும் இல்லைன்றுச்சு. முதல்ல அம்மாவும் இல்லைன்றுச்சு, இந்த அம்மாவும் இல்லைன்றுச்சு. அப்போ சாமியார் சொன்னாராம், அந்த மகராசி தான் எப்பவும் இல்லாமல் சண்டாளி இன்னைக்கு உனக்கு என்ன வந்துருச்சுன்னு. அதுபோல் இந்த மாதிரி கிடைக்காததற்காக மனம் வந்து போவதும், அல்லது கிடைத்ததனால் மகிழ்ச்சியில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எது கிடைக்கிறதோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விதிவசாத் பிராப்தேன சந்துச்சதாம். என்னுடைய இன்றைக்கு என்று எந்த பிராரப்தத்திலே எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறதோ அது கிடைக்கும். அதான் சாமிஜி சொல்லுவாங்க, ஒவ்வொரு அரிசியிலும் அவருடைய பேர் எழுதியிருக்குமா. யார் யாருடைய பேர் எழுதியிருக்கோ அவங்ககிட்ட தான் அந்த அரிசியை சாதம் போய் சேரும் என்று. அரிசினா ஒரு உபலட்சணமாக ஏதோ ஒன்று, அந்த சாதத்தில் அது அவருடைய பேர் இருந்தால் தான் அது அவர்களுக்கு போய் சேரும் என்று சொல்லுவார். அடுத்தது ஔதாசீனம் அபியாசதாம். இதுவும் ஒரு பெரிய விஷயம். நிறைய சாதுக்கள் வந்து நான் அனைவரையும் யாரிடமும் நான் பச்சாபாதம் காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பாவம் மக்கள், இந்த மக்கள் வந்து சம்சார சாகரத்திலே அடிபட்டு போய் வடிகால் இல்லாமல் யாரோ ஒருவரிடம் சொல்ல அவர் கேட்குறாரோ கேட்கலையோ அவர்கிட்ட ஓதிடலாம் அப்படின்னு சொல்லுவது. இது வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு மிகப்பெரிய வடிகாலாக தன்னுடைய குருவிடம் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை, தனக்கு இருக்கக்கூடிய இடர்களை எல்லாம் எடுத்து சொல்கிற போது அவர்களுக்கு ஏதோ தெய்வத்திடமே தன்னை ஒப்படைத்து விட்டதாக ஒரு சரணாகதி ஆனது போன்ற ஒரு ரிலீஃப். அந்த ரிலீஃபே அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்குண்டான சக்தியை கொடுக்கும். அதனால் சாதுக்களிடம் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மரபாக நம்முடைய இதில் இருக்கிறது. ஏனென்றால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல முடியாது, நம்முடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட சொன்னாலும் அடுத்தது அது விஷயமாகி 4 பேர் வந்து அப்படியாம்மான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவர் தன்னுடைய மனக்குறைகளையும் தன்னுடைய மனோபாரத்தையும், அதனால தான் சொல்லுவாங்க சாதுக்கள் என்பவர்கள் சுமைதாங்கி கற்கள் போல. அந்த காலத்தில் வாகனங்கள் எல்லாம் இல்லாததுனால ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து தான் போக வேண்டும். அப்படி நடந்து போகிற போது எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தலையில் கொண்டுட்டு போவாங்க. போகிற போது சுமை தாங்க முடியாமல், அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த அழுத்தத்தை, அந்த சுமையை ஒரு கல்லின் மேல் இறக்கி வைத்து விடுவார்கள். இறக்கி வைத்துவிட்டு தான் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று மறுபடியும் அந்த சுமையை தூக்கி கொண்டு செல்வார்கள். இதற்கு பேர் சுமைதாங்கி கற்கள் என்று. அந்த காலத்தில் ஊருக்கு 2 பக்கம் போட்டு ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அது எடுத்துட்டு போவாங்க. அப்படி அந்த சுமைதாங்கி கற்கள் போன்றவர்கள் சாதுக்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மக்களுடைய குறைகளை கேட்டு அதற்கு தனக்கு தெரிந்த ஒரு வழிமுறைகளை எடுத்து சொல்வார்கள், அல்லது நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏன் போய் சாமிகளிடம் எனக்காக வேண்டிக்கங்க என்று சொல்கிறார்கள். எனக்கு நானே வேண்டிட்டா இவர் என்ன ஏஜென்டா நடுவில் என்றால் இல்லை. தனக்கு என்று அவருக்கு விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் தூய்மையான மனதோடு நாம் சொல்கின்ற விஷயத்தினாலே அவர்கள் அலைட் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் அப்படி பூரித்து போவது அல்லது ஒடுங்கி போய்விடுவது என்பது இல்லாமல் அவர்கள் நிர்மலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களது விருத்தியிலே எழுகின்ற விண்ணப்பங்களுக்கு உடனடியாக இறைவன் பதில் அளிப்பான். இந்த இயற்கையிலேயே இந்த நியதி, ஈஸ்வர நியதியிலேயே அந்த விருத்திக்கு ஒரு தனியிடம் இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால்தான் சாதுக்களிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது. அவர் என்ன பெரிய இவரா மந்திரவாதியா, மந்திரத்தை போட்டு மாற்றி விடுறதுக்கு இல்லை. அவர் பிரார்த்தனை செய்வார். இந்த ஈஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனைக்கு வலு ஜாஸ்தி, அதற்கு பலன் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் அவர்களிடம் போய் சொல்வார்கள். அப்படி போய் சொல்கிற போது இந்த சாமியார் இப்படி பார்த்துருப்பார். ஏன்னா
இவர் வந்து இதாகக்கூடாது, அவரோட சேர்ந்துடக்கூடாது. அதனால் எப்படியே உட்காந்துட்டு இருப்பார், கண்டு காணாமல். அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இவர் வாட்டில் வேறு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இருப்பார். அவங்க சொல்கிறவங்க நினைப்பாங்க, இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு செவுத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வடிகாலுக்காக வந்து சொன்னால் ஒரு சிரிச்சா என்னப்பா போயிடும், பிரம்மன் கலை. சாமிஜி சொல்கிற மாதிரி பிரம்மன் கலையாதப்பா பி பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரீயாக இருங்கப்பா. அப்படி நான் நேற்று சொன்னது போல் திரும்பறக்கு 1/2 மணி நேரம், ஏன்னா பிரம்மன் கலைஞ்சிருப்போம். அப்படி நடந்து அப்படி போய் இதெல்லாம் பைத்தியகாரத்தனமானதப்பா. ஜனகிருபா நைச்சுரியம் உத்ஸ்ருஜ்யதாம் என்கின்ற வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜனங்களிடம் கிருபை அல்லது வெறுப்பு, விருப்பு அல்லது வெறுப்பு என்பதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் சொல்கின்ற விஷயத்திலிருந்து நீ இரண்டும் ஆகிவிடக்கூடாது. நீயாக இருக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்ன உடனே இவர் போய் மூட்டுற மாதிரி குதிக்கக்கூடாது. அவர் துக்கமான விஷயத்தை சொல்கிற போது இவரும் சேர்ந்து அழுகக்கூடாது. அது அழுவது என்பது வேறு, அது கருணையினுடைய வெளிப்பாடு, அது வேறு. பட் இவரும் போய் துக்கத்தில் ஆழ்ந்து விட்டால் என்ன பண்ணுறதுன்னா குருடன் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டது போல தான் ஆகிவிடும். அதனால் ஜனகிருபா நைச்சுரியம் உத்ஸ்ருஜ்யதாம், ஜனங்களிடம் ஒன்றிப்போய் அவர்களோடு சேர்ந்து அவர்களது துக்கத்தை துக்கமாகவே இவரும் மேற்கொண்டு விட்டால் அப்புறம் இவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர்களோடு சேர்ந்து சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டு, ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணால் அப்புறம் அதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் என்று கேட்கிறார். அதனால் நீயாக இருக்க வேண்டும், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஔதாசீனம் அபியதாம் ஜனகிருபா உதாசீனமாக இருக்க வேண்டும் என்று சொல்றது. உதாசீனம்னா ஆப்ஜெக்டிவ்லி பார்க்க வேண்டும். உதாசீனம்னா தமிழில் உதாசீனம்னா எப்படி வைராக்கியத்திற்கு ஒரு பொருள் தமிழில் நாம் வைத்திருக்கிறோமோ அதுபோல் உதாசீனத்துக்கு ஒரு பொருள் வைத்திருக்கோம். உதாசீனம்னா வெறுப்பது, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, அதன் மேல் ஒரு பாவனையை ஏற்படுத்துவது என்று அர்த்தம். அப்படி வைத்திருக்கோம். அதல்ல உதாசீனம் என்றால் வேதாந்த வாக்கியேஷு ததார மந்தக பிக்ஷான மாத்திரேன சதுர்த்தி பந்தக கந்தாமவி ஸ்ரீமவி குச்சயந்தக. இப்போ ஒரு 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 துணி கீழே கிடைக்கிறது. அந்த துணியின் மேல் நீ விருப்பு வைப்பியா வெறுப்பு வைப்பியா? ரெண்டும் இல்லை, அது ஏதோ கிடைக்கிறது என்று விட்டு விட்டு போவது. அதுதான் இது வந்து நிறைய பேர் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் நான் அடிக்கடி சொல்கிறது சாரி டு சே, நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இதை பற்றி எழுதிட்டு இருக்கிற போது சிலர் அவருடைய சீடர்கள் எழுதுகிறாங்க, சாமிஜி வந்து படுத்திருக்கும் போது அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவருடைய படுக்கைக்கு அடியில் வந்து தங்க காசுகளை வைத்தார்களாம். தங்க காசுகளை வைத்தோடனே அவருக்கு ஒரே ஷாக் அடிக்குதான், சொரக்குன்னு சுடுதான் முள்ள. அதனால் அவர் தூங்கவே முடியல, துள்ளி எந்திரிச்சாராம். இன்னொரு நாளைக்கு வந்து தகர காசுகளை வைத்தார்களாம், அவர் நிம்மதியாக தூங்கினார். என்னையா இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவமதிப்பது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரது சீடர்கள் இதை சொல்லக்கூடாது. காரணம் என்ன, சம லோஸ்தாஞ்ச காஞ்சனக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கத்தையும் தகரத்தையும் ஓட்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள், ஒன்றாக பாவனை செய்யக்கூடியவர்கள் தான் சன்னியாசிகள். அதனால் ஔதாசீனம் அபியாசம் அப்படின்னா உதாசீனமாக பார்ப்பது அப்படி இருக்கும். எப்போ கர்வம் இருக்கும்போது, நான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், எனக்கே அந்த இதெல்லாம் வந்திருக்கு. இவர்களெல்லாம் சாதாரணமாக ஆட்கள், நான் வந்து பெரிய வித்யார்த்தி, நான் வந்து சாதனையில் திகழ்ந்தவன், ஞானி, இவர்களெல்லாம் கிரகத்தர்கள் என்று எப்போ அறியாமையினாலே பக்குவம் அடையாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் செய்வது தானே தவிர பக்குவம் அடைந்தவர்களுக்கு உதாசீன பாவம் என்பது கிடையாது. எப்பொழுதும் அனைவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை, வெறுப்பற்று இருக்கக்கூடிய தன்மை தான் ஔதாசீனம் என்ற அர்த்தமே தவிர அதற்கு ஒரு வேல்யூ கொடுக்காமல், அதன் மேல் சோபனாத்தியாசம் செய்யாமல், அதை இருப்பது போல் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அதான் அபியாசம். அபியாசம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இல்லாத ஒரு குவாலிட்டியை நீ மறுபடியும் உன்னுடைய பயிற்சியினாலே பழகிக்கொள்வதற்கு பேர் தான் அபியாசம் என்று சொல்வது. அப்படி அபியாசமாக அனைவரையும் சமமாக பார்ப்பது என்கின்ற நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
ஜன கிருபா நைஷ்டுரிய முஸ்லிம்ஜதாம். ஜனங்கள் மேலே ஒரு பற்றும் அல்லது உதாசீனமும் என்கின்ற இரண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தது சீதோஷ்ணாதி விசகிஷ்யதாம். சீத உஷ்ணங்கள் போன்றவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முன்னாலே பார்த்துருக்கோம். இந்த இது வைராக்கியத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, சீத உஷ்ண சுக துக்கேசு இரண்டிலும் மாறுபடாமல் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது வர வேண்டும். ஏனென்றால் பகவான் கீதையில் சொல்றார், தஸ்மாத் அபரிகாரியேஷு நானு சோச்சந்தி பண்டிதாக. பண்டிதர்கள் பரிகாரம் செய்யக்கூடாதவைகளினால் துக்கப்பட மாட்டார்கள். கோடை காலத்தில் ஐயோ வெயில் அடிக்குதே, குளிர்காலத்தில் குளிர் அடிக்குது, மழை காலத்தில் மழை பெய்யுதே அப்படின்னா இல்லை. நீ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லட்சியம் மிகப்பெரியது. அந்த லட்சியத்தின் மேல் உனக்கு முழுமையான சிங்கிள் பாயிண்டட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை ஒரு நோக்கு இருக்குமானால், கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் சாதாரணம். யார் பாரதியார் சொல்றது போல, சாதாரண இந்த உப்புக்கும் புளிக்கும் அலைவாகின்றவனாக என்னை படைத்திருக்கிறாய் என்று நினைத்தாயா? நான் இதற்கெல்லாம் மயங்க மாட்டேன், நீ என்ன வேணும் என்றாலும் என்னை சோதனை செய் என்று பாரதியார் எப்படி சொன்னாரோ அதுபோல இந்த சீத உஷ்ணம் போன்ற இருமைகள், இது சீத உஷ்ணம் என்று சொல்வது இருமைகள், நன்மை தீமை நல்லது கெட்டது என்னென்னமோ இருக்க இருமைகள், சீதம் உஷ்ணம், அப்படி இருமைகளாக வெயில் குளிர் அப்புறம் அந்த மாதிரி தொந்தங்கள். இந்த தொந்தங்களிலிருந்து அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், அவைகளை ஏற்றுக்கொள்வார்கள். நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம் என்று சொல்றார்கள். இது மிக 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 உண்மையான ஒரு அனைவரும், சன்னியாசிகள் மட்டுமல்ல, அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பெரிய விதி என்னன்னா, அடக்கி வாசினம். தேவையில்லாதவற்றை பேசக்கூடாது. எப்போது நீ அமைதியாக இருக்கிறாயோ அப்போது உன்னிடம் இறைவன் பேசுகிறான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். நீயே பேசிட்டு இருந்தீனா அவர் எப்பப்பா உன்னை பேசுறது? அதனால மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனம் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. மௌனம் அது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிற போது தேவையில்லாத விருத்திகள் வளர்ந்து மறுபடியும் வாசனைகளை பெருக்கி எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். அதனால வாக் தபஸ் என்பது மிக 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 அவசியமானது. தேவையில்லாதவற்றை பேசக்கூடாது. அதற்கு காரணம், யார் தேவையில்லாதவற்றை பேசுவார் என்றால் உள்ளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க தான் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஏனென்றால் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், எனக்கு எல்லாம் தெரிகிறது என்று மற்றவர்களிடம் நிரூபிப்பதற்காக தெரியாத விஷயத்தை கூட, அறகுறையாக தெரிந்த விஷயத்தை கூட இவன் தெரிந்ததாக டமான அனுப்பிச்சு கொள்வார். அதான் இதில் கீதையில் சொமகத்துவ பிரகடனம் என்று சொல்வார். சொமகத்துவ பிரகடனம். நான் ஜபம் செய்து உட்கார்ந்தேன்னா 3 மணி நேரம் விடாமல் ஜபம் செய்து கொண்டிருப்பேன். இன்னொருத்தர் சொல்வார், நான் தியானத்தில் உட்கார்ந்தா 2 நாளாலும் அப்படியே நிர்விகல்ப சமாதியில் இருப்பேன். எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது. என்னைக்கும் அறிந்தவர்கள் என கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் தான். அமைதியாக எது பக்குவம் ஆக 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 தனக்குள்ளே போய்விடுவார்கள். வியாபித்து வெளியிலே வியாபித்திருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் மாறிப்போய்விடும். அதனால் வெளி விவகாரங்களிலே யாருக்கு ஈர்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வார்த்தை மூலமாக அது வெளியிலே வரும். எப்போது ஒருவன் தன்னில் தான் ஆத்மநேவ ஆத்மனா சந்துஷ்டக என்று ஸ்திதப்பிரஜனாக யார் இருக்கிறார்களோ அப்படி அந்த லட்சணம் வளர 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 பேச்சு குறைந்து கொண்டே தன்னில் தான் பேசிக்கொண்டிருப்பார், தன்னோடு தான் பேசிக்கொண்டிருப்பார். அதெல்லாம் அதை மற்றவங்களாம் சொல்கிறார் பைத்தியம் போல இல்லை. அவர் ஆத்மநேவ ஆத்மனா சந்துஷ்டக, இன்னொரு விஷயத்தை நாடமாட்டார், தானே தனக்கு விஷயமாக மேற்கொண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட
வாக் தபஸ் என்பது மிக மிக ஒரு பிரசித்தமானதாக இருக்கும். அதுவே அடங்கியிருக்கும், பேச மாட்டார்கள். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் என்று மௌனமாகி விடுவார்கள். அனைத்தும் அறிந்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள். அதனால் தேவையற்ற வார்த்தைகளை பேசி உன்னுடைய விற்த்தியிலே தேவையில்லாத வாசனைகளை வளர்த்தி அந்த வாசனைகள் மூலமாக உன்னுடைய சாதனைக்கு அவதூறு விளைவித்து கொள்ளாதே. அதனால் அமைதியாக இருப்பது, அமைதி காத்தல் என்பது மிக மிக அற்புதமான ஒரு சாதனை என்று சொல்றார். ஏகாந்தே சுகமாஸ்யதாம், ஏகாந்தத்திலே சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இங்க நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஏகாந்தம் என்றால் விஜன பிரதேசம் என்று பகவான் கீதையில் சொல்றார். ஜனங்கள் இல்லாத இடத்திலே சென்று நீ அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று பழகிக்கொள்ள வேண்டும் என்று. காரணம் என்னன்னா, சார்புத்தன்மை என்பதை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பேச்சு துணைக்காவது ஒருத்தர் வேணும் என்கின்ற கான்செப்ட் அத்தனை பேருக்கு இருக்கு. பேச்சு துணைக்காவது ஒருத்தர் வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன? இவன் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சுயசார்பு தன்மையை இழந்தவன். அதனால இன்னொன்று தேவையாக இருக்கிறது அவனுக்கு. அப்படி தேவையாக இருக்கிற போது அவருடைய விஷயங்களெல்லாம் இவரை பாதிக்கிறது, இவருடைய விஷயங்களெல்லாம் அவரை பாதிக்கிறது. அது பிராபலமாக போய்விடுகிறது. எனவே தான் தன்னந்தனியாக விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்று விவேகானந்தர் அழகா சொல்றார். விழித்திரு, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், தன்னில் தான் நிலைத்திருக்க வேண்டும். அதே போல பசித்திரு, தாகம் இருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தாகம் இருக்க வேண்டும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று விவேகானந்தர் சொல்வது போல ஏகாந்தே சுகம் ஆட்சியதான் ஒன்று. ரெண்டாவது, ஏக அந்தம். இந்த அத்துணையிலும் முடிவான முடிவு என்கின்ற பரபிரம்மம் என்கின்ற ஒரு விஷயத்திலே, அந்த பரபிரம்மத்திலே நீ நிலைத்திரு. அனைத்திலும் முடிவான முடிவாகி அந்த பரபிரம்மம் என்கின்ற ஓங்கார ஸ்வரூபம் நேற்று பார்த்தோம். ஓங்கார ஸ்வரூபத்தினுடைய ஒரு நிலைப்பாடு, அதை தவிர ஏகம் சது என்று அது ஒன்றுதான் நிலையானது, அதிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்கின்ற பாவனையோடு கூடிய அந்த சுகம், அதில் சுகத்தை காண வேண்டும். அதான் இதில் ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த யாரெல்லாம் தியானத்தில் சுகம் காண்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பயிற்சி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தியானத்திலே மட்டும்தான் சுகம் காண்கிறோம் என்பது அதை விட பெரிய ப்ராப்ளம். ஏன்னா பயந்து ஓடுற மாதிரி. ஏன்னா சகஜ சமாதி என்பது தான் அற்புதமானது. ஆனால் இது எதுக்குன்னா பயிற்சிக்கு இது ஓகே. அனைத்திலும் தனித்திருப்பது, இத்தனையும் இருந்தாலும் என்ன இவைகள் எல்லாம் தீண்டாது என்று விலகி தன்னில் தான் நிலைத்திருப்பது என்பது ஏகாந்தம். அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது விஜன பிரதேசத்திலே சென்று ஆரம்ப நிலைகளிலே ஒரு தியானம் செய்ய. காரணம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா பராந்திகானி பெதன சுயம்பு, நம்முடைய 5 இந்திரியங்களும் வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது விஷயங்களை பற்றி கொண்டு நம்முடைய தியானத்தை கலைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே வெகுஜன பிரதேசத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என்று சொல்வது. அப்படி ஏகாந்தே சுகமாக்கியதாம். பரதரே சேத சமாசிரியதாம். சரி, அதிலிருந்து விலகி என்னப்பா பண்ணணும்னா விருத்தி சும்மா இருக்காதே. அதனால பரதரம் என்று சொல்லக்கூடிய உள்ளதிலே டாப் மோஸ்ட் என்று சொல்லக்கூடியதாகி அந்த பிரம்ம ஸ்வரூபத்திலே உன்னுடைய விருத்தியை நிலைநிறுத்த வேண்டும். அது ஒரு விதமான பயிற்சி. அதுவே சகஜமாகும் போது அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை பார்ப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் இறைவன் என்கின்ற தன்மையோடு கூடிய நிலை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பூர்ணாத்மா சமீட்சதாம்.
பூர்ணாத்மா சமீட்சதாம். பரிபூர்ணமான ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ உள்ளங்கனி நெல்லிக்கனி போல் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே இதைத்தாய நாங்கள் சொல்கிறோம், சமாதியிலே நான் அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லை, பார்ப்பவர் வேறு, பார்க்கப்படுகின்ற பொருள் வேறு என்று ஆகிற போதே அங்கு இருமை என்று வந்து விடுகிறது. எனவே இங்கே சமாஸ்ரீயதாம் என்று சமீட்சதாம் என்று சொன்னால் நன்றாக பார்க்கப்பட வேண்டும் என்றால் தெளிவாக அறிய வேண்டும். தெளிவான அறிவு, அஞ்ஞானமற்ற தெளிவான அறிவு என்பது ஏற்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட அந்த அறிவினால், அந்த ஞானத்தினாலே சிதிபலால் நாம் யுக்தரை சிரிச்சதாம். அப்படிப்பட்ட அந்த ஞான பலத்தினாலே மேற்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைகளை நீ எதிர்கொள்ள வேண்டும். ஞானத்தினுடைய பலன் உனக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான சக்தியை கொடுக்கிறது. அந்த சக்தி நீ மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய சக்தியாக அமையும். அதான் இங்க சொல்றார், ஞான பலத்தினாலே நீ இந்த 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 பிரபஞ்சத்தை, இந்த இருமைகள் எல்லாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூரம், பரத்துள் மறைந்தது பார் முதல் பூதம் என்று திருமூலர் சொல்வது போல, ஞானத்தை உணர்ந்ததினாலே இந்த உலகமானது மறைந்து விடுகிறது. எப்படி அந்த மரபொம்மையை போய் பார்க்கறதுக்கு தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போறார் ஒரு ஆச்சாரியார். அப்படி போகிற போது அந்த குழந்தைக்கு பொம்மையினுடைய தன்மை தெரிகிறது, உண்மை என்று நினைத்து அந்த யானையை பார்த்து பயக்கிறது. ஆனால் இந்த ஆசாரிக்கோ அப்படியல்ல, அது என்ன மரத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை யானைக்கு அப்பாற்பட்டு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மரத்திலே இவருடைய எண்ணம் போகிறது. இப்போ இரண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதை மரத்தை மறைத்தது மாமத யானை, அந்த பையனுக்கு மத யானையானது மரம் என்கின்ற ஆதாரத்தை மறைத்து விட்டது. இவருக்கு மரத்துள் மறைந்தது மாமத யானை, மரத்தை பார்த்தவுடன் மத யானை என்கின்ற அது போய்விட்டது. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னணி பூடனம் வளையல், தங்கம் போன்றவைகள், வளையல், தோடு, செயின் என்கின்றவைகள் எல்லாம் நாமரூபத்தினாலே ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை மறைத்து விட்டது. பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம். யார் அதே அந்த கடைக்காரருக்கு என்ன பண்றார்? நீ எந்த செயினாக இருந்தாலும் சரி, தோடாக இருந்தாலும் சரி, எத்தனை கிராம் என்று தான் பார்க்கிறார். இப்போ நாமரூபங்களை விடுத்த ஆதாரத்தை பார்க்கின்ற தன்மை அந்த நகை கடைக்காரருக்கு இருந்தது போல, இந்த நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியதாகிய சைத்தன்ய ஸ்வரூபத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டிருப்பார். அதனால சிதிபலா ஜெகதிதம் தத்வாதிதம் திருஷ்யதாம். அந்த ஞான பலத்தினாலே இந்த ஜகத்தானது இல்லை என்கின்ற இது பொய்த்தோற்றம், நிற்பவையே நடப்பவையே நீங்களெல்லாம் அற்பமாயங்களோ, உன்னில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று பாரதியார் பாடுவது போல, அந்த அதிஷ்டான வஸ்து என்பது இல்லாமல் தோற்ற மாத்திரமாக நாம் வாக் ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியவசத்து என்று சத்திய வஸ்துவிலே தன்னுடைய புத்தியை நிலைநிறுத்திருக்கிற போது இந்த விவகாரங்கள் எல்லாம், விவகார யோகியதை உடைய இவைகள் எல்லாம், இந்த ஜகத்தானது பாதிதம். பாதிதம்னா அறிவினால் இல்லாமல் போய்விடுகிறது. நான் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். சூரியன் உதிப்பதில்லை, மறைவதில்லை என்பது அறிவினால் தானே தவிர அனுபவத்தால் அல்ல. எனவே ஞானம் பெற்றவர்கள் ஜகத்தை விலக்கி விடுகிறார்கள், ஜகத்தை பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள், இல்லாமல் செய்து விடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அறிவினாலே இல்லாமல் செய்து விடுகிறார். அறிவுபூர்வமாக இவையெல்லாம் மாயை என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொண்ட அந்த நிலையிலே பிராரப்தம் பிராக்கர்ம விலாப்பியதாம். இந்த புரிந்து கொண்ட இந்த ஞானத்தினாலே இவர்கள் சஞ்சித கர்மங்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுகிறார்கள். போச்சுறாங்க. சஞ்சித கர்மம்னா என்ன? மறுபடியும் முதலிருந்து பாடம்.
ஏன்னா பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிக கர்மம். ஆகாமிக கர்மத்திலே ஏற்பட்ட பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பு சஞ்சித கர்மத்திற்கு போகிறது. சஞ்சித கர்மத்தில் இருந்து ரைஃபண்டான அந்த பாவ புண்ணியங்கள், சுக துக்க அனுபவங்கள் பிராரப்த கர்மமாக மாறி இந்த சரீரம் எடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்திற்கும் காரணமாகி இந்த சரீரத்தை எடுக்கிறோம். இந்த சரீரத்தை எடுத்து பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சும்மா இருப்பதில்லை. அகங்காரத்தினாலே பல பல வேலைகளை செய்கிறோம். அந்த வேலைகள் எல்லாம் நமக்கு மறுபடியும் பாவ புண்ணியத்தை கொடுக்கிறது. அந்த பாவ புண்ணியம் சஞ்சிதத்தில் சேர்கிறது. இதைத்தான் என்ன சம்சாரம் என்கின்ற சுற்றாக சொல்றோம். இப்போ இந்த சம்சார சுற்றிலிருந்து எப்படி வெளிவருவது என்றால், ஞானம் அடைந்ததற்கு பின்னாலே அவருக்கு சஞ்சித கர்மம் இல்லாமல் போய்விடுகிறது. ஞானத்துக்கு சஞ்சித கர்மத்துக்கு என்னையா சம்பந்தம் என்றால், அனுபவிப்பவர் என்கின்ற அகங்காரத்தை அவர் விட்டுவிட்டதனாலே அனுபவிப்பதற்கு ஆள் இல்லாமல் அந்த கர்ம பலனானது எங்கே போய் சேர வேண்டும் என்று தெரியாமல் அது போய்விடும். அதுதான் நான் அடிக்கடி உதாரணம் சொல்வதுண்டு. ஒரு கொலை குற்றம் செய்த ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அந்த மரண தண்டனை அனுபவிக்கக்கூடியவன் ஜெயிலில் அடைபட்டிருக்கிறான். நாளைக்கு காலையில் அவனுக்கு தூக்கு தண்டனை. இவன் தப்பித்து ஓடிவிடுகிறான், ஜெயிலிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறான். ஓடுகிற போது எதிரில் வந்து ஒரு லாரியில் மோதி உயிர் போய்விட்டது. இவன் இறந்து விடுகிறான். இப்போ இறந்து விட்டார். இந்த தண்டனை யாருக்கு? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். நாளை காலையில் 4 மணிக்கு இவருடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டு யாரை போய் சேரும்? க்ளோஸ் பண்ணிடலாம், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்? அனுபவிப்பதற்கு ஆள் இல்லாதனால் அந்த தண்டனையானது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுபோல பிராரப்தத்தையும் இந்த சங்கீதத்தையும் அனுபவிப்பது யார் என்றால் அனுபவிப்பவர் என்கின்ற அகங்காரம் தான். அப்போ அந்த அகங்காரம் இல்லாமல் போனதுனாலே இந்த சங்கீத கர்மத்தை யார் கணக்கிலே வைப்பது என்பது காந்தி கணக்கில்னு சொல்கிறாங்க. அதுபோல அதை தள்ளிவிடுகிறார்கள். அடுத்தது இவருடைய பிராரப்த கர்மம் என்னாகிறது என்றால், இவர் இந்த ஆகாமிக கர்மங்கள் இவர் செய்யக்கூடிய இந்த இவர் செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்களினாலே இவருக்கு அனுபவிப்பவர் என்கின்ற தன்மை இல்லாததினாலே இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் யாரெல்லாம் இவரை தூற்றுகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுக்கு போய்விடுகிறது. போற்றுபவர்களுக்கு, வழிபடுபவர்களுக்கு இவரது புண்ணியம் போய்விடுகிறது. இவரது பாவமானது யாரெல்லாம் இவரை தூற்றுகிறார்களோ அவர்களுக்கு போய்விடுகிறது. எனவே சஞ்சித கர்மம் இல்லாமல் போய்விட்டது. பிராரப்த கர்மமும் இல்லாமல் போய்விட்டது. ஆகாமிக கர்மமும் இனி வரக்கூடிய கர்மம் என்பது இவரை சார்வதில்லை. பாவ புண்ணியங்கள் இவரை சாராமல் போய்விடுகிறது. அப்போ பிராரப்த கர்மம் என்னப்பா ஆச்சுன்னா, பிராரப்தம் மிக புத்தியதான். பிராரப்த கர்மத்தை எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இந்த சரீரத்திலே அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். அதனால்தான் நம்ம நிறைய உதாரணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த மாண்டூவிய மகரிஷிக்கு ஆசன வாயில அந்த கூர்மையான ஒரு இதில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார்கள். அதே போல் கழுவேற்றுகிறார்கள். பல பல ஞானிகள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் பிராரப்த கர்மத்தை இவர்கள் இந்த சரீரத்திலே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர் ஜெகத்குருவாக ஆக வேண்டும் என்றால் அதுக்கு பிராரப்தம் இருக்க வேண்டும். தபோவன் மகராஜ் சின்மயானந்தருக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை ஞானிகளுக்கும் அவர் தான் ஆதாரமாக இருந்தார். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு அவர் கஷ்டப்பட்டு கொண்டு என்று நான் நினைத்து கொண்டு, அவர் கஷ்டப்படல, அவர் ஆனந்தமாக இருந்தார். அவர் தன்னில் தான் நிலைத்திருந்து கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு அங்கேயே இருந்து கொண்டு கடைசி வரை அப்படியே இருந்து விட்டார். ஆனால் அவரிடம் பாடம் கேட்ட சின்மயானந்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கும் போற்றப்படுபவராக எடைக்கு எடை தங்கம் 3 தடவை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏன்னா அவருடைய பர்த்டே. அப்படிப்பட்ட ராஜரிஷியாக அவர் வாழ்ந்தார். இவர் இப்படி இருந்தார். காரணம் அவரது பிராரப்தம், இவரது பிராரப்தம். நேற்றைக்கு கூட சில சந்தேகங்கள் கேட்கிற போது
சில இப்போது இருக்கக்கூடிய சோக்கால்டு ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் மிகப்பெரிய பெரிய கார்ப்பரேட் ஞானிகளாக இருக்கிறார்கள். அவர்களை விட ஞானம் இருப்பவர்களெல்லாம் எங்கேயோ குடிசையில் 4 பேர்த்துக்கு சொல்லி சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் பிராரப்த கர்மம். அதனால் பிராரப்தம் இக புஜ்யதான். இப்போ பிராரப்தம் இக புஜ்யதான்னா இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டவர்களாக ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த பிராரப்தத்தை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, அதப்பர பிரம்மாத்மனா தீயதா. அதற்கு பிறகு அவர்கள் பரமாத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்திலே பிரம்மஸ்வரூபத்திலே நிலைத்து திடப்பிரஜர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் பாலவது உண்மத்தவது என்று ஞானிகளாக இருப்பதெல்லாம் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையிலே எப்பொழுதும் பிரம்மஸ்திதியிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே எங்கேயோ ஒரு மூலையில் போய் கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கார் என்ற அர்த்தம் அல்ல, சகஜ சமாதியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருப்பதெல்லாம் இறைவனாக பார்க்கின்ற காரணத்தினாலே அவரது பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது வருகின்ற சுகதுக்கங்களையும் மற்றவர்களோடு இன்ட்ராக்ட் செய்கின்ற போதும் பிரம்மஸ்திதியிலே இருந்து என்ன யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விகீனக யத் பிரம்மணி நமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ என்று எப்பொழுதும் அவர்கள் ஆனந்தத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராரப்தத்தை சரீரம் எப்படிப்பட்ட துக்கத்திலே சரீரம் உழன்று கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சுகத்திலே இந்த சரீரம் மனம் புத்தியெல்லாம் அலைந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆனந்தத்திலே நிலைத்திருக்கிறார்கள். ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி என்பது தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாமகாமி என்று ஆழ்கடல் எப்படி அமைதியாக அழகாக எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படி இவர்களது ஆழ்மனது எப்பொழுதும் பிரம்மலயத்திலேயே இருக்கும். மேல் மனது மேபி அலைபாய்ந்து கொண்டிருக்க, அலைபாய்வதற்கு வாய்ப்பில்லை, அலைபாய்வது போல் தெரியலாம். அதுபோல பல பல நிலைப்பாடுகளிலே இவர்கள் இன்ட்ராக்ட் செய்யலாம். அதான் கைவல்யனுடைய மிக அழகாக சொல்றார், பூதலம் புறக்கலாம், புவியை ஆளலாம், வியாபாரம் செய்யலாம், எதை வேண்டுமென்றாலும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் நிலைப்பாடு பிரம்மஸ்திதியிலே பிரம்ம லயத்திலே சிதப்பிரக்கனாக இருந்து கொண்டு இந்த பிராரப்தத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பேர் தான் ஜீவன் முக்தர்கள். இப்படி ஆரம்பத்தில் வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுத்தீயதாம் தேனே சத்திய விதீயதாம் அவஜிதி காமியே மதித்தஜதாம் பாபோக பரிதூயதாம் பவசுகே தோசோனு தந்தீயதாம் ஆத்ம இச்சா விவசீயதாம் நிஜகர்கான் தூர்ணம் வினிர்கம்யதாம் என்று ஆத்மா இச்சையை அறிய வேண்டும் என்கின்ற ஆசையிலே உண்மையான வீட்டை விட்டு வெளிவந்தவர்கள் சிதப்பிரக்கன்களாக ஜீவன் முக்தர்களாக இந்த ஜீவன் முக்த பயணம் என்று சொல்லக்கூடிய சாதனைகளை அனைத்தையும் கடந்து சாதிப்பவர்களாக, சாத்தியத்தை மேற்கொண்டவர்களாக, சாத்தியத்தை அடைந்தவர்களாக ஆகிறோம் என்று இந்த 40 படிகளை யாரெல்லாம் முறைப்படி கடந்து வருகிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்த நிலை என்கின்ற சாத்தியம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்களாக ஆகிறார்கள். கிருதகிருத்தியன் என்று இனி இவர்களுக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, இந்த சரீரத்தை தாங்கிக் கொண்டிருப்பது மட்டும்தான். இதை தவிர அவர்களுக்கு கமிட்மெண்ட் என்பது எதுவும் இல்லை என்கின்ற நிலை அடைகிறார்கள். இதுதான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்கிறோம். இந்த பெருநிலையை நாம் அனைவரும் அடைவதற்கு இந்த சாதனைகளை முறைப்படி கடைப்பிடித்து உய்வோமாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.